அந்த போட்டோ கிடைக்காம நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணு அந்த சக்தி நம்மள மாட்டி விட்டுடுவா, இல்ல தான் பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆக போற விஷயம் தெரிஞ்சு அந்த கோதாவரி நம்மள மாட்டி விட்டுடுவா. எப்படி இருந்தாலும் நம்ம மாட்ட போறது உறுதி. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்ற? அப்போ நம்ம மாட்ட போறோமா? இல்ல, நம்ம மாட்டக்கூடாதுன்னா அந்த போட்டோ நம்ம கைக்கு வரணும். அப்பதான் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அம்மாடி, அந்த போட்டோவை நீ என்ன பண்றீங்க? அது பாட்டிமா காஃபின்னு நினைச்சு கழுவுன தண்ணிய குடிச்சிட்டாங்க. அதான் நான் உடனே போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். இப்ப அது ரொம்ப முக்கியமாடி. ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு தெரியல பாப்பா. ஏய் நில்லுடி. அதான் காபி கொண்டு வந்துட்டல, குடுறீங்க. இங்க பாரு, இனிமே காஃபி கொண்டு வந்தா கதவை தட்டிட்டு உள்ள வரணும். வாசல்லே நின்னுட்டு இருக்க கூடாது. சரிங்க மேடம். ஏய் நில்லு. ஏய், உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரி இல்லையே. ஏன் பாட்டிமா? நல்லா கொழு கொழுன்னு இருக்க, படிச்ச பொண்ணு மாதிரி வேற இருக்க. நான் படிக்காதவன் யார் சொன்னா? நான் படிச்சிருக்கேன், கேட்டரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இந்த படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்வாங்களே, அந்த படிப்பா? ஆமா. அப்படின்னா நீ ஏதாவது ஹோட்டலுக்கு போய் வேலைக்கு சேர வேண்டியதானே? அப்படி இல்ல பாட்டிமா, இதுவும் ஒரு அனுபவமா இருக்கும்ல. அதான் ஒரு பெரிய பணக்கார வீடா பார்த்து வேலைக்கு சேர்ந்தேன். இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குமே. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பார்த்தா என் படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகும்ல. சரி சரி போ போ. இங்க பாரு, மத்தியான லஞ்சுக்கு நான் சொல்ற ஐட்டம் தான் சமைக்கணும். என்ன புரிஞ்சுதா? சரிங்க சரி பாட்டிமா. போ போ. அம்மாடி, இவளை பார்த்தா எனக்கு சந்தேகமாவே இருக்குமா? எனக்கும் தான். என்ன சக்தி, வெங்கட்ட இன்னும் காணோம், என்னாச்சு? வர வழியில டிராஃபிக்கா இருக்கோ என்னவோ, வந்துருவாரு. சக்தி, இப்பவும் கேக்குறேன், அந்த ஸ்ரீஜாவை நம்ம கண்டிப்பா வெளியில எடுத்தே ஆகணுமா? ஏன் நீ அப்படி கேக்குறீங்க? இல்ல, இவ்ளோ நாள் அம்மா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு அவங்க ஆட்டி வைக்கிற பொம்மையா இருந்தா, இன்னைக்கு நீ வெளியெடுக்கிறேன்னு சொன்னதும் அவ எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு உனக்கு செருப்பா இருப்பேன்னு சொல்றா. இப்படி ஒரு பச்சொந்திய நாம வெளியில எடுத்துதான் ஆகணுமா? அதான் சக்தி கேட்டேன். அண்ணி, இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா அவங்க சூழ்நிலை தான் அவங்கள தப்பான வழிக்கு கொண்டு போகுது. அதே மாதிரிதான் நீ ஸ்ரீஜாவும். அவளோட சூழ்நிலை அத்து கூட சேர்ந்துகிட்டு செய்யக்கூடாத விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டா. ஆனா கொஞ்ச நாள் ஜெயில இருந்ததுலயே அவளுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும். சில பேர் சொல்லி திருந்துவாங்க, சில பேர் பட்டு திருந்துவாங்க. இவ பட்டு திருந்திருப்பா. நீ இப்ப நம்ம ஸ்ரீஜாக்கு உதவி செய்யலனாதான் தப்பு. நம்ம செய்யற உதவினால ஸ்ரீஜா நிச்சயமா நமக்கு உதவியா இருப்பா. எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஏன்னா 5ல விளையாதது 50ல விளையாதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அண்ணி, தப்பு பண்ணவங்க எல்லாருமே மாறணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு தான் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. ஸ்ரீஜாக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவ நிச்சயமா மாறுவானே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல அண்ணி, நானும் மாமாவும் ஒண்ணு சேரணும். அதுக்கு அவளோட ஹெல்ப் நம்மளுக்கு அவசியம். அவளை வச்சுதான் அத்தை வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும். ஹாய் மேம். சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? பரவாயில்ல. ஐம் ரியலி சாரி.
மேடம், ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க. இப்படி அமைதியா இருந்தா எப்படி? என்ன விஷயம்னு சொல்லுங்க. வெங்கட், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ண நீங்க ஜாமீன்ல எடுக்கணும். யாரு மேடம்? ஸ்ரீஜா. வெங்கட், சொல்லுங்க மேடம். என்ன ஆச்சு? முடியும்ல? கண்டிப்பா எடுத்துடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா என்ன வெங்கட்? முதல்ல அவங்க கேஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு சொல்ல முடியும். இந்த கேஸ் சீக்கிரமும் முடியலாம், இல்லை லேட்டும் ஆகலாம். கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் வெங்கட். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேடுங்க. ஷியோர் மேம். சரி மேம், அப்போ நான் கிளம்புறேன். சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்லை பரவாயில்ல, வரேன் மேம். ம். பாய் மேம். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். எஸ் பாஸ், சொல்லு ரன்பீர். என்ன பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ஃபைல் பார்க்குறேன். பாஸ், ஃபைலை நீங்க பார்க்கல, ஃபைலை காட்டுறீங்க. என்ன உளர்ற? ஆமா பாஸ், நம்ம பக்கம் ஃபைல் இருந்தாதான் ஃபைலை நம்ம பார்க்கறோம்னு அர்த்தம். இப்படி தலைகீழே இருந்தா அதை அடுத்தவங்களுக்கு காட்டுறோம்னு அர்த்தம் பாஸ். சரி சரி, என்ன விஷயம்னு சொல்லு. ஃபைல்ல கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் பாஸ். கொடுங்க பாஸ். பாஸ், 3 நாளுக்கு முன்னாடி ஆடிட்டர் கிட்ட ஒரு ஃபைல் கேட்டிருந்தோம்ல, அது வந்துருச்சு. அக்கௌண்ட்ஸ்ல கொடுத்துட்டேன். ஷீலா இன்னைக்கு சொல்லாம லீவ் போட்டா பாஸ். புது கம்பெனிக்கு கொட்டேஷன் ஃபார்மேட் ரெடி பண்ண சொன்னீங்களே, அதை ரெடி பண்ண சொல்லிட்டேன். எல்லாமே ஈவினிங் ரெடி ஆயிடும் பாஸ். இந்தா, கையெழுத்து போட்டுட்டேன், எடுத்துட்டு போ. சக்தியா? பாஸ், உங்களுக்கு ரூல்டு நோட்டு வேணுமா இல்ல அன்ரூல்டு நோட்டு வேணுமா? எதுக்கு ரன்பீர்? பின்ன என்ன பாஸ், உங்களை சைன் போட சொன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி வரிசையா சக்தி சக்தின்னு 40 இடத்துல எழுதி வச்சிருக்கீங்க. ச்சே. சரி விடு, ஏதோ ஒரு ஞாபகத்தில் எழுதிட்டேன். பாஸ், நீங்க ஏதோ ஞாபகத்துல எழுதல பாஸ், சக்தி மேடம் ஞாபகத்துல தான் எழுதிருக்கீங்க. என்னாச்சு பாஸ்? ஒன்றும் இல்லையா பாஸ், சும்மா சொல்லுங்க பாஸ். சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் சண்டை, அதனால 2 நாளா சக்தியை பார்க்கவே முடியல. அதான். அவங்க 2 பேர் சண்டைக்கு நீங்க 2 பேர் எதுக்கு பாஸ் பார்க்காம இருக்கீங்க? யோ, சுந்தரும் மீனாட்சி சமாதானம் ஆகிற வரைக்கும் சுந்தர் ஏன் கூடவும் மீனாட்சி சக்தி கூடவும் படுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பாஸ், யாரு பாஸ் இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னது? வேற யாரு, எல்லாம் எங்க பாட்டி தான். நினைச்சேன், ஆலமரத்துக்கு அடியில இருந்து தீர்ப்பு சொல்ற மாதிரி ஊனா ஒரு மொக்க தீர்ப்பை சொன்னாங்கன்னும் போதே அது உங்க பாட்டியா தான் இருக்கும்னு நினைச்சேன். யோ, சாரி பாஸ். பாஸ், நீங்க இந்த 2 நாள் சக்தி மேடத்தை பார்க்காததுக்கே நீங்க இப்படி ஆயிட்டீங்களே. இதுல டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி பாஸ் நீங்க இருப்பீங்க? தெரியல ரன்பீர். பாஸ், நான் ஒன்னு சொன்னா நீங்க கேப்பீங்களா பாஸ்? சொல்லு. பாஸ், நீங்க சக்தி மேடத்தை டைவர்ஸ் பண்ண வேண்டாம் பாஸ். உங்களால சக்தி மேடத்தை பிரிஞ்சு இருக்க முடியாது பாஸ். நீங்களும் சக்தி மேடமும் சேர்ந்து இருக்கிறது தான் பாஸ் நல்லது. இல்ல ரன்பீர், நிலைமை கைமீறி போயிடுச்சு. பாஸ், நிலைமையை நாம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் பாஸ். நீங்க சக்தி மேடத்தை பிரிஞ்சா அந்த பிரிவை உங்களால ஏத்துக்க முடியாது பாஸ். நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாஸ், டீ சுடுன்னு தெரிஞ்சோம் அதுல ஏன் கை வைக்க நினைக்கிறீங்க பாஸ்? என்ன சுட்டாலும் பரவாயில்ல ரன்பீர், ஆனா என்னால சக்தி கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான். பாஸ், சக்தி மேடத்துக்கு உங்க கூட வாழ்றதுல தான் பாஸ் சந்தோஷம். இல்ல ரன்பீர், சக்தி ரொம்ப பாவம். என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இது வரைக்கும் அவளுக்கு நான் எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்கல.
அவளுக்கு நான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டேன். என் கூட இருந்தா நிச்சயமா அவளால நிம்மதியாவே இருக்க முடியாது. எனக்கு பிடிக்கலனாலும் சக்தி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் அவளுக்கும் நல்லது. என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணும். பாஸ், நீங்க நினைக்கிறது நிச்சயமா நடக்காது பாஸ். பின்ன என்ன பாஸ், சக்தி மேடத்துக்கு உங்களை தான் பிடிக்கும்னு சொல்றேன். நீங்க தான் அவங்க உலகமா இருக்கீங்கன்னு சொல்றேன். இதை எதையுமே காதுல வாங்கிக்காம நீங்க என்னடான்னா அவங்க உங்களை விட்டு போனாதான் நல்லா இருப்பாங்கன்னு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க பாஸ், நீங்க சக்தி மேடத்தை பிரியறதுக்கு இது காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தோணுது பாஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? பாஸ், நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது பாஸ். ஒரு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழணும்னா 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா போதும். உங்களுக்கு சக்தி மேடத்தை பிடிச்சிருக்கு, சக்தி மேடத்துக்கு நீங்க தான் உயிர். அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டியது தானே. ஆனா நீங்க பிரியணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப யாரோ தடையா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். பாஸ் சொல்லுங்க பாஸ், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு யார் தடையா இருக்காங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க பாஸ். சொல்ல முடியலல்ல? எனக்கு தெரியும் பாஸ், உங்க மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனால தான் நீங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க. பாஸ், உங்க மனசுல இருக்கிற பிரச்சனையை என்கிட்ட சொல்ல வேணாம். சக்தி மேடத்துக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க பாஸ். அவங்க உங்களுக்கு தெளிவான முடிவெடுக்க உதவி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நீங்களும் சக்தி மேடமும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் பாஸ். போதும், நிறுத்து ரன்பீர். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சில விஷயங்கள் என் மனசுக்குள்ளேயே இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அது வெளியே தெரிஞ்சா பல பேரோட நிம்மதி கெட்டு போயிடும். பாஸ், நான் சொல்றத கொஞ்சம். ரன்பீர், இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்பு. போன்னு சொல்றேன்ல. ஏய், என்னடி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு வர? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, காஃபி. யாருக்கு? யாராவது கேட்பாங்கல்ல, அதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். யாராவது கேட்பாங்களா? ஏய், காஃபி எல்லாம் கேட்டாதாண்டி எடுத்துட்டு வரணும். நீ என்ன இதுக்கு முன்னாடி சினிமா ப்ரொடக்ஷன்லயா வேலை பார்த்த? எந்த நேரமும் காப்பியும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்க? இல்ல பாட்டிமா, காஃபின்னு கேட்டா கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும்ல, அதனாலதான். வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கவா? ஏய், உன்னை டெஸ்ட் பண்ணதா காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன். என் நேரமும் இப்படி காப்பியே போட்டுக்கிட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் யார் செய்யறது? எந்த வேலை செய்யணும்னு சொல்லுங்க பாட்டிமா, நான் செய்யறேன். தவிடியும் புண்ணாக்கியும் நல்லா கலந்து வை. எதுக்கு பாட்டிமா? நீங்க சாப்பிடுறதுக்கா? ஏய், நான் ஏண்டி தவிடியும் புண்ணாக்கியும் சாப்பிடணும்? அது மாடு சாப்பிடுறது. ஓ, அப்படியா? ஏன், உனக்கு தெரியாதா? நான் மாடு இல்லையே பாட்டி, அதனால எனக்கு தெரியாது. அப்ப என்ன மாடுங்கிறியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. உன்னை இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வர மாட்டே. வா என் கூட. அப்ப இந்த காஃபி சீக்கிரம் போய் யாருக்காவது குடுறி. சரி பாட்டி. சரியான தொந்தரவா போச்சு. அண்ணி, நாம அந்த ஸ்ரீஜாவை போய் பார்த்தது, வெளியே எடுக்க போறது, இது எதுவுமே யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு. ஆமா சக்தி, அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆமா அண்ணி. அண்ணி, அப்புறம் வெங்கட் தான் இதுக்கு ஹெல்ப் பண்றாருன்ற விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாது. சரி சக்தி, வாங்க. அப்புறம் எதுவா இருந்தாலும் ஜாக்கிரதை. ஏய், இவ எங்க இங்க வந்தா? இவன் நம்ம வீட்ல என்ன பண்றா? என்னடா சொன்ன? ஏய், இவ ரோட்ல சண்டை போட்டவளாச்சே. ஏய், ஏய், நீ இங்க என்ன பண்ற? அத நான் கேட்கணும். உனக்கு என்ன இங்க வேலை? ஏய், அது கேக்க நீ யாருடி? முதல்ல வீட்டை விட்டு வெளியில போடி. அத சொல்ல நீ யாரு? முதல்ல நீ வெளியில போ. எங்க வந்து யார பார்த்து வெளியில போன்னு சொல்ற?
இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்தா மரியாதை கெட்டுரும். வெளியில போடி. சக்தி இரு, யாரு என்னன்னு விசாரிப்போம். இல்ல நீ அவ நம்ம வீட்டுக்கு- போச்சா? நீ வேலை செய்யறதுக்கே லாய்க்கு இல்லடி. உன்னை எங்க இருந்துதான் இந்த சிவா பைய புடிச்சானே தெரியலையே. என்னாச்சு சக்தி? இங்க என்ன பிரச்சனை? எதுக்கு சத்தம் போடுற? மா, யாரும்மா இவ? மரியாதை இல்லாம நடந்துக்கிறா. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுமா. சக்தி நீ இரு, இவதான் புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேலைக்காரி. வேலைக்காரியா? சக்திங்கிறது இவங்க தானா? மா, யாரும்மா இவளை இங்க வேலைக்கு சேர்த்தது? நம்ம சிவா மாப்பிள்ள தான் சக்தி. அனுவுக்கு கல்யாணங்கிறதுனால நிறைய வேலை இருக்கும், கூட மாட ஒத்தாசைக்கு வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. மாமா சொன்னாரா? இதுக்கா இருக்கும்? ஐயோ, கண்டுபிடிச்சிருவாங்களோ? ஏமா, நாம தான் எல்லாரும் இருக்கோம்ல, நாம பாத்துக்க மாட்டோமா? அப்புறம் எதுக்கு புதுசா வேலைக்காரி எல்லாம்? அதானே. இதையே தாமா நானும் சொன்னேன். ஆனா மாப்பிள்ள தான் அனு கல்யாணம் முடியற வரைக்கும் இருந்துட்டு போட்டோன்னு சொன்னாரு. நானும் தான் சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? அம்மா, மாமா எங்கம்மா? ஆபீஸ் கிளம்பி போயிட்டாருமா. மேடம், ம்? இவ்ளோ கோவப்படுறாங்களே, இவங்க யாரு மேடம்? இவ என் பொண்ணுதாம்மா, பேரு சக்தி. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சக்தி ரொம்ப நல்லவம்மா. சக்தி மேடம், சக்தினா சிவா சாரோட ஒய்ஃபா? ம், ஆமா. மேடம் ரொம்ப சாரி மேடம், நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல. எல்லாரும் போய் அவங்கவங்க வேலையை பாருங்க. ஏய், முதல்ல நீ இத தொட. சரிம்மா, நீ போய் உன் வேலையை பாரு. ம்? ம். மாமா எதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒரு வேலைக்காரிய கொண்டு வரணும்? அதுவும் ஒரு பொண்ணு. நிச்சயம் இது அத்தையோட வேலையா தான் இருக்கும். டிவோர்ஸ்க்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதனால நான் ஏதாவது பண்ணுவேன்னு அதை தெரிஞ்சுக்கதான் இந்த வேலைக்காரிய கொண்டு வந்திருக்காங்க. அத்தை தான் மேல எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு தான் மாமா மூலமா இந்த பிளானை போட்டிருக்காங்க. என்னவன் போய் இவ்வளோ நேரம் ஆகுது, ஆளையே காணோம். ஒருவேளை உட்காந்து கதறி கதறி அழுகுறானோ? வரான். அலக்கலிறானே, தடுமாறுறான். கூடிய சீக்கிரத்துல மாறிடுவான். ம் ம்? ம் ம். ஆள் ரொம்ப கோவத்துல இருக்கான் போலயே. இன்னும் சக்தி இருக்க போறதே 1 மாசம். அந்த 1 மாசமாவது அவளோட நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இவன் வேற இடைச்சலுக்கு வந்துட்டான். அதான் உன் வாழ்க்கை சேஃப் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன்டா என் வாழ்க்கையில வந்து இம்சை பண்ற? ப்ரோ, இப்ப ஏதாச்சும் பேசுன? இல்லையே. இல்லையா? ஆமா, என்ன இருக்கு சொல்றதுக்கு? சரி சரி, பேசாம படு, காலையில ஆபீஸ் போகணும். ம். ஆபீஸ் போகணுமா? ம். அட பாவி, இப்படிதான் இத்தனை நாளா பண்ணிக்கிட்டு இருக்கியா? கன்ஃபார்மா சக்தி தான் டிவோர்ஸ் கொடுத்துருப்பா. சக்தி, நீ ரொம்ப பாவம் சக்தி. கடவுளே, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? எனக்கு இருக்கிறதே இன்னும் 1 மாசம்தான். அதுக்குள்ள என் மாமா மனச மாத்தலான்னு பார்த்தா சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி சுந்தரும் மீனாட்சி அக்காவும் வந்து கெடுத்துட்டாங்களே.
உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்தா. சக்தி, நீ இந்த பக்கம் படுக்கறியா அந்த பக்கம் படுக்கறியா? ஆமா, ரொம்ப முக்கியம். எந்த பக்கம் படுத்தா என்ன? சக்தி, ஆ என்ன? எந்த பக்கம் படுத்தாலும் எனக்கு ஓகே தான்க்கா. சரி. டேய், என்ன ப்ரோ? 6 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆறு மணிக்கு. ஆமாடா. டேய், உனக்கு அதில் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லைல்ல? இல்லை ப்ரோ, யோகா பண்ணணும். என்ன பண்ணுறான்? என்னாச்சு உனக்கு தெரியலையே. ஜெய், உன்னெல்லாம் நைட்டு பார்க்கறதே தப்புடா. உன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுடா. எதை பண்ணணுமோ அதை பண்ணாம மற்றதெல்லாம் கரெக்டாக பண்ணுறான். இவனை எப்படி தான் சக்தி கூட சேர்த்து வைக்க போறேனே தெரியலையே. பேசாம இவன் குடிக்கிறதுல சாப்பிட்றதுலன்னு எல்லாத்துலேயும் வயாகர மாத்திரையை கடந்து விட்டுற வேண்டியதான். அவசரப்பட்டு பிளான் போட்டோம். அங்கே மீனாட்சி தனியாக தவிச்சிட்டு இருப்பா. என்னடா பிளானு? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த வீக்கெண்டு என்ன பண்ணலான்னு எனக்கு நானே பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. சாம்பாடு ரொம்ப முக்கியம் இப்போ. ஐயோ சக்தி, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லக்கா, எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல. அப்படியா? அப்ப நீ வேணா சரிக்கா, நான் மாமா ரூமுக்கு போயிடுறேன். சுந்தர் இங்க அனுப்பிச்சிடுறேன். ஏய், ஏன்டி அவசரப்படுற? நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லையே. உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லனா இந்த பக்கம் வந்து படுன்னு சொல்ல வந்தேன். அந்த பக்கமா? பரவாயில்ல, நான் இந்த பக்கமே படுத்துக்கிறேன்.